ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு தாத்தா வீட்டில் எப்படி ஒரு வீட்டு தோட்டத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு, நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். தாத்தா ஒருத்தரே இந்த அளவுக்கு வீட்டு தோட்டத்தை வந்து நீட்டாக பார்த்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இதில் இந்த வீட்டு தோட்டத்தை பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு அத்தி மரம் தான். அதில் ஃபுல்லாக பிஞ்சு பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு இந்த இலை வந்து பப்பாளி இலை மாதிரி இருக்கும். அந்த அத்திப்பழம் செடி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு கொய்யா மரத்துலேயும் அவ்வளோதான். இப்போ தான் சீசன் போல், இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி நல்லா காய்ச்சிட்ருக்கு. அப்புறமா காப்பு, நம்மளுடைய காப்பு கட்டுற அன்றைக்கி அந்த பூவை வச்சு கூட கட்டுவாங்க. அதை காப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நிறைய புதர் மாதிரி முளைச்சிருந்தது. இந்த லெமன் செடி பாருங்கள், லெமன் செடியில் ஃபுல்லாமே பிஞ்சு தான். சூப்பராக இருந்தது. இப்போ தான் பிஞ்சு வச்சு நல்லா காய் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து அரசாணிக்காய், பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வீட்டு மேலே ஃபுல்லாக படர விட்டுருந்தார் தாத்தா. அவ்வளோ பெரிய செடி, ஒரே ஒரு 2 செடி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நிறையா வீட்டு மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வீட்டு ஃபுல்லாக பூசணிக்காயாக தான் இருந்தது. மேலே வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்தது. தாத்தா வந்து எங்களுக்கு பறித்து கொடுத்தாங்க. இது வந்துட்டு நமக்கு சங்கராந்திக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னாங்க. இதில் பாருங்கள், இதில் கூட நிறையா குட்டி குட்டி பிஞ்சு கூட வச்சுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பூசணி செடியில் வந்து பூ வரும், ஆனால் அது வந்து உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க தாத்தா. அந்த செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளி மரம். தாத்தா வீடு சுற்றியுமே பப்பாளி மரம் ஒரு 3-4 பப்பாளி மரம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே காய் பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி துளசி செடி கூட போட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் டெம்ட் ஆகி அத்தி செடி நம்ம தோட்டத்துலேயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்திப்பழச்செடி வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஹைப்ரிட் அத்திப்பழச்செடி. இது வந்து கீழேயே வேர்லேயே காய் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று. அப்புறமா இது வந்து பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸ்லேயே கொஞ்சம் டார்க்கான பன்னீர் ரோஸுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச பார்படோஸ் செடி தான். அந்த செடி கூட ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து இது என்ன மருதாணி செடி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங்கில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ப்ராடக்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஆன்லைன் பேமெண்ட், அப்புறமா கேஷ் ஆன் டெலிவரி அது கூட அவைலபிளாக இருக்குது. டோர் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த லிங்க் தேவைப்பட்டால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.